ரொம்ப நேரம் ஆத்தின்னு கிடையாது, அப்படியே குடுண்ணே. என்னங்க சித்தி குடிங்க. அங்க போற நட்ட நான் நட்ட ஓடினுமா? கை விடு குட்டை. அங்க பாரு நட்டி நிக்கிறா. அன்னைக்கு உன்னை எப்படி அசிங்கப்படுத்தினா? ஆமா நட்டாக்காளி, அதை நினைச்சுதாடா ஒரு நாளைக்கு 2 கோட்டு 3 நாளைக்கு 6 கோட்டு குட்டிக்கண்டா தெரியுமா? குட்டிக்கு ஒரு சாக்கா சொல்ற. சரி என் தாத்தாவை போயிட்டு அவனை இன்னைக்கு அசிங்கப்படுத்துறேன் பாரு. வா போலாம். அம்மா கொஞ்சம் நல்லு. நட்டா என்ன பண்ற? இவனுங்களா சும்மாப்பா, எதுவும் இல்ல. சும்மாலாம் ஜூஸ் எப்படி வச்சிட கூடாதா? யாரா இவன் வந்தோடனே ஜூஸை பிடிங்க குடிக்கிறான்? நட்டா சூப்பரா இருந்துச்சு. தாத்தா காசு கொடுத்துருவா. அக்கா நீ முன்னாடி போனா தக்காளி கிட்ட பேசுறேன். ஏ தக்காளி சூப்பரா. யோ உன் பேரன் சொன்ன மாதிரி காசு கொடுத்துட்டு வந்துருனா நாங்க போறோம். வாடா தக்காளி. அவனை பழி வாங்குறேன்னு சொல்லிவிட்டு என்ன பாக்கெட்டை காலி பண்றது. எங்க போற? பிரியாணி சாப்பிடலாம் நான் நினைக்கிறேன். என்ன விட்டு நீ எப்படி தனியா போலாம்? நானும் வரேன். நம்ம கும்பலா போலாம். டேய் சூப்பர் பிரியாணி கடை பாடுறா தக்காளியே. கடைன்னு சொல்லிட்டு அதுவும் நம்மள தேடி வரும். நம்ம தான் அது தேடி போனோம். வாங்கடா உள்ள. எங்க வாங்க முன்னாடியே. வெளியவே இந்த அட்டகாசம் தாங்க முடியல. இது வேற ஹோட்டல் உள்ள கூட்டும் போய் பயங்கர அட்டகாசம் பண்றமே இந்த பையன். சோறா இருக்கணும். அம்மா தாத்தா எங்க ஓடுற? ஹோட்டலோட வாசப்படி இங்க. வா போலாம். தாத்தா உட்காரு. ஏய் எங்கடா உட்காருது? 4 பேர் 4 சேர்ல உட்காந்துங்க. நான் எங்க உட்காருது? வந்து என் தலைமையில உட்காரு. கேக்குறப்ப கேள்வி. போய் சேர் எடுத்துன்னு வந்து உட்காரு. நாத்தங்கா மூஞ்சி. நான் இந்த தக்காளி இன்னைக்கு ஓவரா பண்றான். நார்த்தங்க மூஞ்ச நானே. நார்த்தங்க மூஞ்சுன்னு சொல்லுவேன், பப்பாளி மூஞ்சுன்னு சொல்லுவேன். இன்னைக்கு கட்ட போறேன் பாரு பிரியாணி. சார் என்ன வேணும் உங்களுக்கு? பிரியாணி. அதெல்லாம் இல்லப்பா. தம்பி பிரியாணி கேட்டா இல்லன்ற ஹோட்டல் தானே இது. ஓ பின்ன சினிமா தேட்டர் நான் சொன்னேன் ஹோட்டல் தான், ஃபேமஸான ஹோட்டல் இது. என்ன எத்தனை மணிக்கு வந்து பிரியாணி கேட்குறீங்க? போயிருக்கு 4 மணிக்கு பிரியாணி கொடுப்போங்க. சிக்கன் ரைஸு, நூடுல்ஸு, 65, சில்லி சிக்கனு, போன்லெஸ்ஸு எல்லாமே இருக்கு. பிரியாணி மட்டும் இல்லை, என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிட்டு போங்க. ஏய் ஏன் தலையடி நினைக்கிற? கேட்க மாட்டேன். உனக்கு என்ன வேணும்? அவங்க 2 பேரும் பிரியாணி சொன்னாங்க. உனக்கு என்ன வேணும்? நூடுல்ஸ் வேணுமாங்க? நூடுல்ஸ் அவங்களுக்கு நூடுல்ஸ் வேணும். அவங்க சொன்னது எனக்கு கேட்டு. உனக்கு என்ன பண்ணணும்? எனக்கு எதுவும் வேணாம். அப்புறம் ஒரு ரெண்டு ஒன்று தனியாக தருவாங்களா? எதனா வேணும்னா உட்காரு, எல்லாம் வெளியே போயிட்டு. அப்புறமா சொல்றேன். அப்புறமா சொல்றியா? உங்களுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு சிக்கன் ரைஸ் போகடா. பக்கோடாவா? சிக்கன் பக்கோடா தான் நம்ம கடையில் ஃபேமஸ். எடுத்துருவாங்க. நாங்களும் எடுத்துருவாங்க. நீ மட்டும் ரைஸ் சொல்ற, பக்கோடா சொல்ற. என்கிட்ட எது காசு? மாமா ஒரு பைசா கொடுக்கல எனக்கு. ஏதோ நீ கம்முனு ஜூஸ் குடிச்சு காசு கொடுத்தானுல அதே மாதிரி இங்க காசு கொடுத்து வச்சிருக்கேன். ஏமா வர்றது முன்ன தெரியும் சொல்லுவாங்க. எனக்கு கடன் வர்றது முன்னே தெரியுது. என்னங்கப்பா 2 சிக்கன் ரைஸ் இருமா எடுத்துறேன். நூடுல்ஸ் இல்லைம்மா, சிக்கன் ரைஸ் தான்மா. சாப்பிடுங்க தம்பி. 65 ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாரு, போன்லெஸ். சாப்பிடுங்க. பல்லு இல்லாமல் சாப்பிடலாம்யா. எது பார்த்து கிடக்குற? அது துட்டு எவ்வளோ? அது 65 180 ரூபா. இது ஃப்ரீ தான். அதுக்கு மேலே கார்டிஷ் சரின்னா நான் சாப்பிடுவேன். சாப்பிட்றா தக்காளி நல்லா. ஏய் அங்கே தொண்ணு தப்பே இங்கே வாயா. சொல்லுங்க சார். இங்கே ஒன்றும் கிடைக்காது போல. தட்டு ஒன்று கூட. ஏன் வெளியே போய் பிச்சை எடுக்க போறியா? அப்படி இல்லைப்பா. ஆ இவங்க கிட்டவே 4 பேருக்கு பிச்சை எடுத்து நான் சாப்பிடலாம். இந்த சாப்பிட்டுப்போ. வேற என்னப்பா வேணும்? எப்பா வேற எதுவும் வேணாம். நீ போ, மேலே பாரு போ. யோ ஒன்னியா கேட்டேன். அது சாப்பிட்றவங்கள கேட்டேன். சாப்பிடாம உட்காந்துக்கிற ஒன்னியா கேட்டேன். காசு கொடுக்க நான் தானே. அவனை பழி வாங்குறேன்னு சொல்லிவிட்டு போற போக பார்த்தா இது என்ன பழி வாங்கிட போல பாரு. ஆள் பக்கத்தில் உட்காந்துங்கிறது கூட சரிதா அள்ளி அடிக்கிட்டு பாரு போத்து மூட்டை. அம்மா அம்மா. யோ யாருக்கு யாரியா அம்மா? எங்க அக்கா உனக்கு எப்ப அம்மா வச்சேன்? ஏய் நான் சின்ன வயசுலேருந்தே பெண்களை அம்மா அம்மானு கூப்பிட்டு பழக வச்சுட்டா. அதனால தாங்க அம்மானு கூப்பிட்டேன். அப்போ சின்ன வெங்காயத்தை அம்மானு கூப்பிடுவியா? அறிவு கேட்ட முட்டாள். நான் அறிவு கட்ட முட்டாளா? அங்கே ஜூஸ் கடையில் காசு கொடுக்கும்போது நான் முட்டாள் இல்லை.
இங்க நீங்க துண்டத்துக்கெல்லாம் காசு கொடுக்க பாருங்க. அப்ப நான் முட்டாள் இல்லை. பார், எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு திட்டினாலும் அப்படியே குஞ்ச தலை நிமிடா துணிந்து போயிருக்கு. அண்ணன் கம்முனு உட்கார்ந்து அள்ளி எடுத்து சாப்பிடு. அம்மா, அடுத்து என்ன வேணும்? அதை சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, என்னப்பா வேணும்? பில்ல வேணும். இது வரும்மா. அக்கா இங்க வா. பாத்தியா பில்லு கொடுக்குறோம் எப்படி பயந்தா நம்ம பயப்படுறோமா பாத்தியா? மா தாத்தா பாரியா சாப்பிடுறது காசு கொடுக்குறாங்க. தாத்தா தான் கொஞ்சம் நிறைய சாப்பிடு. என்னடா இது இவ்வளோ நேரம் முறன்னு மொட்டு நின்றுது, இப்போ என்னடானாக்கா அள்ளி சாப்பிடுது. ஒரு வேலை காசு நம்ம தான் கொடுக்க போறோம் தெரியாதுங்க. தக்காளி தம்பி 1300 ரூபாய் ஆச்சு. 1300 ரூபாயா? காசு கொடுத்துட்டு போங்க. ஆயிரத்தை குறைக்கிட்டுன்னு தக்காளி. ஏய், எப்படி சொல்றான் பச்சா? தாத்தா அந்த ஒரு வேளை அம்மா நான் சாப்பிடுங்கப்பா. டேய், முதல்ல உன் தட்டுல கத்து நீ சாப்பிட்றா. நான் போறேன்ல சாப்பிடுவேன். எவ்வளோ ஒரு காசு? டேய் ஒருத்துக்கு நான் கொடுத்தா இன்னொருத்துக்கு நீயா கொடுக்கணும். அதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். ஜூஸ்க்கு நான் 30 ரூபா கொடுக்குறேன். தக்காளி செம்ம பாயிண்ட் புடிச்சடா. தாத்தா எவ்வளவு நேரம் கை காலெல்லாம் ஒதுரிக்கின்னு பயந்துக்கின்னு இருந்தட்டான். போடா போலாம். நல்ல காசு 30 ரூபா 1300 ரூபா ஒன்னாடா. நான் உங்களுக்கு கொடுக்க சொன்னேன்டா. நீ கொடுக்க சொல்லல தம்பி. எங்க பேரனுக்கு பெரிய மனசு வந்து கொடுக்க சொன்னா நான் கொடுத்தேன். இப்ப உனக்கு பெரிய மனசு வாட்டம் நீ கொடுத்துரு. தாத்தா போலாம். அக்கா அவங்க ஏன் பண்ணிட்டு போறாங்கன்னு நீ சாப்பிட்டுக்கிற. ஓ அப்படியா? அவங்க ஏமாத்திட்டாங்களா? சின்ன அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே.